இப்போ பெரியாழ்வார் ஒரு கோபிகையின் தாய் பாவத்தில் இருக்க அந்த கோபிகையை இரவோடு இரவாக கண்ணன் அழைத்து சென்று விட்டான். இப்ப இந்த அம்மா சிந்திக்கிறாளாம், அதாவது ஆயர்களுடைய குல வழக்கப்படி தோழி புழுக்கம் உள்ளிட்ட பல பல மங்கள நிகழ்வுகள் திருமணத்துக்கு முன்பு ஒரு பெண்ணுக்குன்னு நடத்துவாளாம். நாம இன்றைய தேதிகள்ல கல்யாணம்னு பார்க்கும்போது திருமணத்துக்கு முன்பாக செய்ய வேண்டிய சடங்குகள்னு நிறைய பண்றோம் இல்லையா? அது போல ஆயர்களுடைய வழக்கத்திலும் உண்டு. அந்த திருமணத்துக்கு முந்தைய பூர்வாங்க மங்கள நிகழ்வுகளை எல்லாம் நல்லபடியாக செய்து வைத்து ஒரு புதுமண பெண்ணுக்கு எப்படி அலங்காரம் பண்ணணுமோ, நாத்தனார் வந்து கூரைப்புடவை உடுத்தி அதுக்கப்புறம் அவளுக்கு அணிய வேண்டிய மணமாலை அதையும் அணிவித்து அவளுக்கு சிகை அலங்காரங்கள்லாம் பண்ணி பலவித திருவாபரணங்களை அணிவித்து இப்படி கோலம் செய்து அந்த திருமணம் செய்ய வேண்டிய வீட்டுல மண மேடையில கண்ணனுக்கு பக்கத்துல இவளை அமர்த்தி தங்களை சார்ந்தவர்கள் சாராதவர்கள் எல்லோரும் அறியும்படி, அதுக்கு தானே பத்திரிகை அடிக்கிறோம், எல்லாருக்கும் தெரியணும் ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் அது ஊரறிய நடக்க வேண்டும் என்பதற்காக. அதுதானே மரபு, பல வகைகள்ல அதான் நல்லது. அதனாலதான் ஊரறிய பண்ணணுங்கிறா. அதனால ஊரறிய பார்த்துக்கோங்க, இதோ இந்த பெண் பிள்ளை இவள் தான் கண்ணனுக்கு மனைவி, இவளைத்தான் தாமோதரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் என்று சாற்றி தமரும் பிறரும் அறியும்படியாக சொல்லணும். ஆக திருமணத்துக்கான பூர்வாங்கங்கள் பண்ணணும், அலங்கரிக்கணும், மணமேடையில அமர்த்தணும், எல்லாரும் அறியும்படி தாமோதரனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லணும். அதன் பின் ஆயர்களுடைய திருமணத்துல முக்கியமான ஒரு சடங்கு உண்டாம். ஒரு அரச மர கிளையை கொண்டு வந்து மணமேடையில நட்டு அந்த அரச மர கிளையை வலம் வந்து வழிபட வேண்டும்ங்கிற வழக்கம் உண்டு. ஆனாலும் பெரியோர்கள் வழக்கத்தை மாற்றக்கூடாதுன்னு எல்லோராலும் வணங்கப்படும் நித்தியசூரிகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கே மனைவியாக இருக்கக்கூடிய இவள் அரசாணியை வழிபட்டு அந்த குல வழக்கத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அரசாணிங்கிற அரசமர கிளையை வலம் வந்து வழிபட போகிறாள். வழிபட்டு பெரிய ஒலி எழும்பும்படியாக பறை கொட்டி, பறை முரசு நன்றாக முரசு பறை வாசிச்சு எல்லா இடத்திலும் ஒலி எழுப்பும்படியாக அந்த ஒலியை எழுப்ப செய்து தோரணம் கட்டி ஊர் முழுக்க, கல்யாண வீட்டுல மட்டும் இல்ல ஊர் முழுக்க தோரணம் நாட்டி மாவிலை தோரணம் வாழை மரம் அத்தனையும் கட்டி இந்த திருமணத்தை தோரணம் நாட்டிடும் அப்படின்னா தோரணம் நாட்டி திருமணத்தை கொலோ செய்வார்களோ?